கேரளாவினுடைய கொச்சியை சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னா சனா அல்தாஃப். மலையாள டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக வாழ்க்கையை தொடங்கினாங்க. பின்னர் துல்கர் சல்மா நடித்த விக்ரமாதித்யன் திரைப்படம் மூலம் துணை நடிகையாக சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பின்னாடி ஃபஹத் வாசிலுடைய மரியம் முக்கு போன்ற படங்களில் ஹீரோயினாக நடிக்க தொடங்கினாங்க. இந்த நிலையில் மலையாளத்தில் இருந்து சனா அல்தாஃபை தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. சென்னை 28 படத்தின் 2ஆம் பாகத்தில் ஜெய்க்கு ஜோடியாக நடித்த சனா அவரின் அடுத்த படமான ஆர்கே நகரிலும் ஹீரோயினாக நடித்தாங்க. அதே நேரம் மலையாளத்தில் மோகன்லால் படத்திலும் நடிச்சிருந்தாங்க. 2019 இவங்க பார்த்தோன்னா அடுத்து தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. கடந்த 6 வருடங்களாக எந்த படத்திலும் நடிக்காமல் சினிமாவில் ஒதுங்கியே இருந்தாங்க. அவருடைய கணவர் ஹக்கீம் ஷாஜஹானு ஒரு நடிகர் தான். சனா அல்தாஃப் சினிமாவில் நடிக்கலை. இதுக்கிடையில் சமீபத்தில் பகிர்ந்த ஒரு தகவல் கவனம் ஈர்த்திருக்கு. இமெயில் மூலமாக தனக்கு ஆபாச செய்திகளை சென்னையை சேர்ந்த ஒருவர் அவங்களுடைய மெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஷாக்காக இருந்தது. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. தன்னை சென்னையை சேர்ந்த பிஸ்னஸ்மேன் என அறிமுகப்படுத்தி கொண்ட பாலாஜி என்கிற அந்த நபர், அன்புள்ள சனா எப்படி இருக்கீங்க, உங்களோட டேட்டிங் செய்ய விரும்புகிறேன், அதற்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லுங்கள், எப்போது என்னுடன் உங்களால் வர முடியும், அதை தெரிவித்தால் அதற்கு தகுந்தாற்போல் பிளான் பண்ணலாம், இந்தியாவில் எந்த பகுதி என்றாலும் சரி, அல்லது மாலத்தீவு துபாயிலனாலும் எனக்கு ஓகே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்குது. ரொம்பவே அதை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் ஷாக் கொடுத்துருக்கு.